வணக்கம். பல நூற்றாண்டுகளாகவே பெண்கள் பார்த்தீங்கன்னா சம உரிமை, சம வாய்ப்பு, சுதந்திரம் பெறுவதற்காக தொடர்ந்து போராடி வராங்க. வாக்குரிமைக்காக போராடிய பெண்கள்ல இருந்து இன்னைக்கு இந்த சமூக வலைதளங்கள்ல குரல் கொடுக்கும் டிஜிட்டல் செயல்பாட்டாளர்கள் வரைக்கும் ஒவ்வொரு தலைமுறையும் தடைகளை தாண்டி உடைத்து முன்னேறி வருது. இன்னைக்கு நாம 1848 இருந்து 2026 வரைக்கும் பெண்கள் அவர்களுடைய உரிமை போராட்டத்தினுடைய முக்கிய வரலாற்று கால வரிசையை நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா 1848 இருந்து 1900 வரைக்கும் இது தொடக்க காலம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களின் உரிமைக்கான இயக்கம் 1848 நியூயார்க்கினுடைய செனாகோ ஃபால்ஸ் அந்த மாநாட்டில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. அங்கே பார்த்தீங்கன்னா எலிசபெத் கேடி ஸ்டாண்டன், லுக்ரேஷியா மாட் அப்படின்ற 2 பேர் ஆண்களும் பெண்களும் சமமாக படைக்கப்பட்டவர்கள் அப்படின்ற அந்த பிரகடனத்தை வெளியிட்டாங்க. 1851 அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்த சோஜர்னர் ட்ரூத் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உரை நிகழ்த்தினாங்க. நானும் ஒரு பெண் இல்லையா அப்படின்றது தான் அதனுடைய தமிழாக்கம். இந்த புகழ்பெற்ற உரையின் மூலமா பாலின பாகுபாட்டை உலகுக்கு உணர்த்தினாங்க. 1803 பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்கிய உலகினுடைய முதல் நாடா நியூசிலாந்து திகழ்ந்தது. உலகளாவிய மாற்றத்துக்கு இது வழிவகுத்துச்சு. இரண்டாவது காலகட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சோம் அப்படின்னா 1911 இருந்து 1950 வரையும் இது உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்த ஒரு நிகழ்வு. 1911ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி ஐரோப்பா முழுவதும் 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் முதல் சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடினாங்க. 1945 ஐக்கிய நாடுகள் சபை அதாவது யுனைடெட் நேஷன் உருவாக்கப்பட்ட போது அதனுடைய சாசனத்திலேயே ஆண்களும் பெண்களும் சம உரிமை அப்படின்றது உறுதி செய்யப்பட்டது. எலினோர் ரூஸ்வெல்ட் அவர்கள் அந்த பெண்களுடைய உலகளாவிய பங்களிப்பை வலியுறுத்தினாங்க. 1946 பெண்களுடைய நிலை குறித்த ஐநா ஆணையம் CSW அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டது. அதாவது யுனைடெட் நேஷன் கமிஷன் ஆன் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன். உலக அளவில் இருக்கக்கூடிய பெண்களுடைய உரிமை கொள்கைகளை வடிவமைக்கக்கூடிய ஒரு முக்கிய அமைப்பு. 1948 மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் அதாவது யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்ற அந்த அடிப்படை உரிமைகள் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பொருந்தும் அப்படின்றத தெளிவுபடுத்தியது. மூன்றாவது காலகட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1960 இருந்து 1990 வரையும் சட்ட மாற்றங்களும் போராட்டங்களும் நடைபெற்ற ஆண்டு இது. 1960களில் டொமினியன் குடியரசனுடைய மெராஃபால் சகோதரிகள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க சர்வாதிகாரத்துக்கு எதிராக போராடி உயிர் தியாகம் செஞ்சனர். இது பிற்காலத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம். அதாவது நவம்பர் 25 அது மாறியது. அந்த தினம் நவம்பர் 25 பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம். ஆயிரத்தி 1975 மெக்சிகோவில் முதல் உலக மகளிர் மாநாடு நடைபெற்றது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ஆன் உமன். இது உலக பெண்கள் இயக்கத்தை வலுப்படுத்திய ஒரு ஆண்டு. இதே ஆண்டில் அதாவது 1975 ஐஸ்லாந்து நாட்டில் 90% பெண்கள் தங்களுடைய வேலைகளை புறக்கணித்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதனுடைய விளைவா அந்த நாட்டில் பெரிய சீர்திருத்தங்கள் ஏற்பட்டது. 1979 பெண்களுக்கு எதிரான அனைத்து பாகுபாடுகளையும் ஒழிப்பதற்கான உடன்படிக்கை அதாவது CEDAW கன்வென்ஷன் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் உமன் அந்த ஐநா பொதுச்சபையினால ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களுக்கான உலகளாவிய உரிமை சட்டமா கருதப்படுது. இந்த CEDAW கன்வென்ஷன் ஆன் தி எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் உமன். அடுத்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1991 இருந்து 2010 வரைக்கும் புதிய இலக்குகள். 1995 பெய்ஜிங்கில் நடைபெற்ற 4வது உலக மகளிர் மாநாடு பெண்களின் உரிமைகளுக்கான மிக முக்கியமான ஒரு மேப்பிங் அப்படின்னே சொல்லலாம். பெய்ஜிங் டிக்ளரேஷன் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆக்ஷன். இது என்ன அப்படின்னா பெண்களுடைய சம உரிமையை அடைவதற்கான 12 முக்கிய இலக்குகள் இதில் அறிவிச்சாங்க.
2003 லைபீரிய பெண்களின் அமைதி போராட்டத்தின் விளைவா அந்நாட்டினுடைய உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்ததோடு இல்லாம ஆப்பிரிக்காவினுடைய முதல் பெண் அதிபரா எல்லன் ஜான்சன் சிர்லீஃப் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இது ரொம்ப முக்கியம். இது நடந்தது 2003ஆம் ஆண்டு. 2010 பெண்களுக்கான உலகளாவிய சாம்பியன்னே சொல்லலாம். ஐநா பெண்கள் அமைப்பு அது உருவாச்சு, UN உமன். 2010 உருவாக்கப்பட்டு ஜனவரி 2011 முதல் செயல்பாட்டுக்கு வந்தது. இது உலக அளவில் பெண்களுடைய உரிமை முன்னேற்றம் இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு முக்கிய அமைப்பா திகழ்ந்து. அடுத்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2013 2026 வரைக்கும் நவீன கால சவால்கள். இப்போ வரைக்கும் 2013 பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்த கல்வி ஆர்வலர் மலாலா யூசுப்சாய் இவங்க பெண் கல்விக்காக ஐநா சபையில் உரையாடினாங்க. அவர் உலக இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கமாக மாறினாங்க. இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். மலாலா யூசுப்சாய் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு நிறைய சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல எல்லாமே கேட்டிருக்காங்க. பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க. 2015 உலக நாடுகள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்ற அந்த வளர்ச்சி இலக்குகளை அறிவிச்சிச்சு. இதுல பார்த்தீங்கன்னா இந்த கோல் 5 என்ன அப்படின்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. இது ஒரு முக்கியமான லைனு. கோல் 5 ஜெண்டர் ஈக்குவாலிட்டி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 2015. 2017 சமூக வலைதளங்களில் பரவிய அந்த மீ டூ இயக்கம் இது ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு எதிரான அந்த வன்முறைகளை உலகுக்கு தோலித்து காட்டியது இந்த மீ டூ மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். 2022-23 காலகட்டத்தில் செயற்கை தொழில்நுட்பத்தில் உள்ள பாலின பாகுபாடுகளை களைவதற்கான குரல்கள் எழுந்தன. 2024 தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற போராட்டங்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒரு தேசிய பேரிடராக அறிவிக்க செய்தது. இன்னைக்கு இந்த 2026 டிஜிட்டல் வன்முறைகள் மற்றும் டீப் பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நவீன அச்சுறுத்தல்களுக்கு எதிராக பல நாடுகளும் சட்டங்களை உருவாக்கி வருது. இன்றைய பெண்களுடைய நிலை என்ன அப்படின்னா, இன்று பெண்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டாலும் இன்னும் பல சவால்கள் பெண்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. ஒவ்வொரு 10 நிமிடங்களுக்கும் ஒரு பெண் தனது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவரால் கொல்லப்படுகிறாள் அப்படின்னு சொல்லி ஐநா சபை அறிக்கை சொல்லுது. பெண்களுடைய வேலை வாய்ப்பு அளவு பல ஆண்டுகளா மாற்றமின்றி அப்படியே தான் இருக்குது. காலநிலை மாற்றத்தினுடைய தாக்கம் பெண்களை அதிகமாக பாதிச்சிருக்குது. இதே வேகத்தில் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையிலேயே சென்றால் ஒரு பெண் குழந்தை இன்னைக்கு பிறந்தா கூட ஆண்களுக்கு சமமான பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் ஃபுல்லாக கிடைக்கிறதுக்கு அந்த பெண்ணுக்கு 40 வயசு ஆகும். அது வரையும் அந்த பெண் காத்திருக்க வேண்டிய நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி ஐநா சபை அறிக்கை ஒன்று சொல்லுது. பெண்கள் முன்னேற்றம் அப்படின்றது ஒரு குடும்பத்தினுடைய முன்னேற்றம் மட்டும் கிடையாது, ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த டாபிக் எல்லாமே குறிப்பாக குரூப் 1 குரூப் 2 மெயினுக்கு, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் மெயின், அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும், அப்புறம் குழந்தைங்கள்லாம் அவங்க பள்ளிகளில் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, அவர்களுடைய ஜெனரல் நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் இது. மார்ச் 8 இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. பெண்களுடைய உரிமைகள், சமத்துவம் மற்றும் மரியாதைக்காக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் ஒன்றிணையும் நாள் இன்னைக்கு. நம்ம தேசிய கவி மகாகவி பாரதியார் பெண்களின் உயர்வை பற்றி அழகா சொல்லியிருக்கிறாரு. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனவே நாம் அனைவரும் பெண்களுடைய கல்வி, சம உரிமை மற்றும் மரியாதையை பாதுகாப்போம். ஹாப்பி இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. நன்றி.